ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக வேலை பார்க்கணும்னா நைட்டே நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சிட்டோம்னா, இந்த க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் இருந்தால் கழுவி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டோம்னா மார்னிங் ரொம்பவே ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் மார்னிங் எழுந்திரிச்சிட்டேன், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சால் போதும். இன்றைக்கி நான் இடியாப்பமும் தேங்காய் பால் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. வீட்டில் செஞ்ச அரிசி மாவு எடுத்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி சாஃப்டாக மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இடியாப்பம் இருக்கிறதுல நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா இடியாப்பம் ரொம்பவே சாஃப்டாக வரும். இடியாப்பம் ஊற்றி இட்லி சட்டியில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான இடியாப்பம். இது கூட தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.